நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாலைஸ் எப்படி செய்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பால் எடுத்துக்கோங்க. பால் வந்து நல்லா கொதிக்க விடுங்க, நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான பொருளை பார்த்துக்கலாம். அது வந்து 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் நல்லா இடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கிளாஸ் சீனி எடுத்துக்கோங்க. வாங்க பால் கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஏலக்காய் வந்து அந்த தோடை வந்து துற போட்டுருங்க. வெறும் தூள் மட்டும் நல்லா இடித்து மாவாக்கிடுங்க. அதுக்கப்புறம் கொதிச்ச பாலில் இதை சீனி தட்டிடுங்க. சீனி தட்டி நல்லா கிண்டிடுங்க. அடுத்து ஏலக்காவும் தட்டிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கிடுங்க. ரெடி ஆகிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விடணும். நல்லா ஆறின பிறகு அடுத்த கப்பில் ஊற்றி வச்சிட வேண்டியதான். கப்பில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரீசரில் இன்றைக்கி வச்சோம்னா நாளைக்கு எடுங்க. அப்படின்னா நல்லா உறைஞ்சிரும், ரொம்ப நல்லாவே இருக்கும். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடணும்னு நீங்கள் எதிர்பார்க்கீங்களோ அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு புதிய வீடியோ சந்திக்கிறேன். ஓகே, பாய்.